ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கேன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ETF இதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். அண்ட் இதனால XRP அண்ட் டோஜ்கானோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் மார்னிங்கும் சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு விஷயம், ப்ரோ இந்த இடிஎஃப்லாம் முதல்ல இந்தியாவில் பாசிபிளா? நீங்கள் நிறையா பேசுகிறீங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடிஎஃப் ரியலி நம்ம இந்தியாவிலேருந்து வாங்க முடியுமா? இல்லை அது யூஸ் கேஸ் என்ன? அது நீங்கள் டேரெக்டாக கிரிப்டோவை வாங்குறதோட இந்த இடிஎஃப் வாங்குறது வந்து பெஸ்ட்டா அப்படின்னு நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதா தான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி இடிஎஃப்னா என்னன்னு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த இடிஎஃப் அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக ஒரு பொருளை ஓன் பண்ணாமல் ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுற மாதிரியான ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக இல்லை ஒரு கமாடிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவீங்க. உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட், இப்போ நீங்கள் ஒரு கிரிப்டோ வேலெட் இருக்கும், காயின் ஸ்விட்ச், காயின் டிசெக்ஷன் வேலெட் இருக்குது, அதில் நீங்கள் பிட்காயினோ இத்திரியமோ ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணாமல் ஒரு செக்யூரிட்டிஸாக ஒரு ஷேர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணீங்க. ஸோ ஃபிசிக்கலாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட்டில் எந்த ஒரு அசட்டுமே இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி இடிஎஃப். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இடிஎஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வாங்க முடியும். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற இடிஎஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு மூட்ரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக அந்த பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கருதியிருக்காங்க. அது ஒரு செக்யூரிட்டியாவோ இல்லை அதை வந்து ஒரு ஷேர்ஸாகவோ வந்து பார்த்தீங்கன்னா கருதலை. ஸோ அதோட ப்ரைஸ் ட்ராக் பண்ணி இப்போ பிட்காயினோ ஒரு இத்தரியமோ அதை ப்ரைஸ் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் ஆகிற மாதிரியான எந்த ஒரு அசட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. ஸோ அதனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடிஎஃப்ஸுமோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபண்டோ இது வரைக்கும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அது வந்து ஒரு செக்யூரிட்டியாக கருதாததால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடிஎஃப்ஸும் இங்கே வரலை. பட் ஆப்வியஸ்லி யூஎஸ்லேயோ சரி எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் கரண்ட்டாக ஒரு சில அப்ரூவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படுது. எஸ்சிபிஐக்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும், செபிக்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும், அண்ட் ஐஎஃப்சிஏலேருந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்ரூவல்ஸ் வந்து வரதால் சில பேர் கொஞ்சம் தயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இந்த இடிஎஃப்ஸ்னால? ஸோ ஆப்வியஸ்லி இடிஎஃப்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலெட் உங்களுக்கு தேவை கிடையாது, ப்ளஸ் ஏதாவது பாஸ்வேர்டு கீஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஆப்வியஸ்லி ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். இது எல்லாமே வந்து அதுவும் பேசாமல் நீங்கள் லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 இயர்ஸ் கிட்ட நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. யூஎஸில் இருக்க ஒரு இடிஎஃப் வாங்கி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. இந்தியாவில் வந்து 30% இருக்குது. பட் அங்கே நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டேரெக்டாக நீங்கள் அசட்டாக வாங்கலை. ஸோ நீங்கள் செக்யூரிட்டிஸாகவும் இதை தான் வாங்குறீங்க. ஸோ அந்த இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடிஎஃப்ஸ்லேயுமே பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். திடீர்னு ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் மாறிடுச்சு, ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி ரெகுலேட்டரி அப்ரூவல் மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடிஎஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடிஎஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன், அதை வந்து நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போடுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடிஎஃப்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து ஷார்ட்டாக தான் பண்ணுறேன், 1 month 2 month ரிட்டர்ன்ஸ் நிறையா சீக்கிரமாக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக கிரிப்டோ பை அண்ட் செல்லே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹவு வேர் அண்ட் வென் அபவுட் கிரிப்டோ இடிஎஃப்ஸ். ஸோ தட்ஸ் த நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. Thank you.